ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் வந்து கண்டிப்பாக ஏப்ரலில் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாலும் மே மந்த்துக்குள்ளே வந்துடும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் வந்து டேட்டே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஜூலையில் தான் நமக்கு வந்து எக்ஸாம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக வந்து 6 மந்த்து கூட கிடையாது. ஆனுவல் பிளானர் விடும்போது குரூப் 4க்கு வந்து 10 மாதம் டைம் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 மாதம் தான் டைம் இருக்குது. ஜனவரி வந்து இன்றைக்கி டேட் வந்து 8 ஆகிடுச்சு. பொங்கல் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜனவரி வந்து முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஜனவரி மாதம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. ஏன்னா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஒரு 4 டேஸ் வந்து போயிடும். இல்லை நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி ஆகிடுச்சு. 2025 ஒரு புதுசாக நல்லபடியாக ஆரம்பிச்சிடுங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆர்வமாயிடும். படிக்கவே வந்து படிக்கலாமா இன்னும் நாளாகட்டும் வெயிட் பண்ணாதீங்க. கால்ஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மினிமம் வந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண நமக்கு வந்து 6 மந்த்தாவது தேவை. இப்போவே நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைமிங் தான். இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன சிலபஸ் என்னென்ன வந்து ஏன்னா இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை அதை அச்சீவ் பண்ணவே முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 5 ஹவர்ஸ் தூங்கணும். இதுதாங்க கணக்கு. மற்றபடி நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் வந்து உங்களோட டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா எப்படின்னு தெரியாது. வில்லேஜ்னால் ஒரு நைட் டைம் வந்து அமைதியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் டவுன் சைடு இருக்கீங்க, சிட்டி சைடு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு நீங்கள் வெளியில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தாலும் ஒரு வண்டியோட ஹாரன் சவுண்டோ இல்லை பஸ்ஸோட ஹாரன் சவுண்டோ கேட்க முடியும். ஏன்னா இந்த உலகம் வந்து 24 மணி நேரமும் வந்து இயங்கிக்கிட்டு தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தூங்குகிற நேரத்தில் உங்கள் கூட படிக்கிற டிஎன்பிசிக்கு படிக்கிற எத்தனையோ பேர் வந்து முழிச்சுக்கிட்டு தான் படிப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு தூக்கம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய தோல்வியே. நம்மளோட அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல பழக்கம். அலாரம் அடிக்கும்போது எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டர். ஆனால் அலாரத்தை வந்து அடிக்க விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வைக்கிற நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிக்கிறது தான் ஒரு நல்ல பழக்கம். அதுதான் நம்மளோட சக்ஸஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இவ்வளோ நேரம் எந்திரிக்கணுமா, இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணுமா, இவ்வளோ லேட்டாக தூங்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. படிக்கும்போதே வந்து என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகேங்களா? உங்களோட ஆசைக்காக படிக்கிறோம், நம்மளோட கனவுக்காக படிக்கிறோம் அப்படின்னு நினச்சி படிங்க. அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா படிக்கும்போதே வந்து ரொம்ப டயர்டாக வந்து கஷ்டப்பட்டு படித்தீங்க அப்படின்னா அதில் வந்து திருப்தி கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால பிரயோஜனமே இருக்காது. ஓகேங்களா? நாளைக்கு இந்த வேலை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 பேருக்கு ரோல் மாடல் ஆகிடுவீங்க. அதனால் அதை நினச்சிட்டு படிங்க. ஓகேங்களா? இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை வந்து இது மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்காக நீங்கள் உங்களோட டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகேங்களா? இப்போவே இன்றைக்கி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.